காய்ஸ் இதுமாரி நீங்கள் பூண்டு கூட போட்டு ரெண்டாவது ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். இதோட எண்ணெயிலே நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வெள்ளை பூண்டெல்லாம் போட்டு. இது வந்து நான் ரோஸ்பெரி போட்டு பூண்டு போட்டு சின்ன சின்னதாக அந்த சுறா மீன் புட்டு இருக்கும்ல அது மாதிரி பண்ணியிருக்கேன் அதே ஆயிலில். இது வந்து நம்ம அவிச்சது. இது 3 விதமாக பண்ணலாங்க, உங்கள் இஷ்டம்தான். ஆனால் இது சமைக்கக்கூடாது, இது அவிச்சு குழம்பு வைக்கக்கூடாது, இதுமாரி தான் பண்ணணும். அவிச்சிட்டு இதுக்குள்ளே எண்ணெயிலே நீங்கள் இந்த பூண்டு போட்டு பண்ணுனா நல்லாயிருக்கும். தேங்க்யூ கைஸ், பார்த்ததுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. சுறா புட்டு பண்ணுவாங்கல்ல, சுறா புட்டுக்கு வெங்காயம்லாம் போடுவாங்க. நான் வந்து வெறும் வெள்ளை பூண்டு ரோஸ்பெரி போட்டிருக்கேன். வெங்காயம் கூட போடலாங்க. வெங்காயம் போட்டு இதுமாரி அதே ஆயிலில் நம்ம இப்படி தாளித்தோம்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நான் ரோஸ்பெரி போடலை. ரோஸ்பெரின்னு கேட்டாலே கிடைக்கும் கடையில், ஒரு இலை மாதிரி இருக்கும்.